பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும், ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும், அருள்வாயீஸ்வரனே அன்பே அருணாச்சல சிவனே.
மனமே விடும் மாந்தனை பாசமாய் கருவதில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய் மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய் மலையென எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே பொன்ன பாம்பன் மாலையில் அன்பு பாக்கரனே பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை அணிவாய் அவசியமே எங்கள் அருணாச்சல சிவமே தோளினை பொன்னிடை நீரினில் போற்றிய பரமேஷா அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம் அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம் அணிந்திடு அரவிந்தமே எங்கள் அருணாச்சல சிவமே இருந்திட கண்டம் கருத்திட நஞ்சினை சுவைத்தவனே அமுதம் போல் எங்கள் மனமுள்ளதே அமுதம் போல் எங்கள் மனமுள்ளதே அதை நீ அறிந்திடுமே எங்கள் அருணாச்சல சிவமே வாகனம் தெரிந்தினி ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே ஏழைகள் இதயம் வாகனம் தானே ஏழைகள் இதயம் வாகனம் தானே ஏவிட மனதில்லையோ அருணாச்சல சிவமே
சில்லறை மத்தளம் புதுக்கையும் வாசிக்கும் விமலேசா, எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட, எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட நேரம் உமக்கில்லையோ, சொல்வாய் அருணாச்சல சிவமே. சந்தன கனவென கையில் நெருப்புடன் ஆடிடும் கூத்தரசே, அம்பலம் போல் எங்கள் நெஞ்சகம் உள்ளது, அம்பலம் போல் எங்கள் நெஞ்சகம் உள்ளது, ஆடிடுவாய் உடனே எங்கள் அருணாச்சல சிவனே. கங்கையை செஞ்சடை நீதினி கொண்ட குணாநிதியே, உன் திருவாசலில் ஆயிரம் கங்கையில், உன் திருவாசலில் ஆயிரம் கங்கையில் கண்களில் ஊரிடுமே அது குளி அருணாச்சல சிவமே. மாலவன் சோதரி மங்கள ரூபிணி இடப்புறம் சுமந்தவனே, தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது, தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது நியாயமோ ஈஸ்வரனே, ஏற்பாய் அருணாச்சல சிவனே. சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா, உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு, உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு, வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே. ஹர ஹர சிவ சிவ
ஈசனே ஆனந்த கூத்தனே ஐயா அழைத்திடுக. சிவமே சிவமே தருவாய் நலமே, சிவமே சிவமே தருவாய் நலமே, அபயம் தாரனே எங்கள் அருணாச்சல சிவனே. மகனே எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே, அன்பே அருணாச்சல சிவனே. ஹர ஹர சிவ சிவமோ ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவமோ, அபயம் அபயம் அண்ணாமலை, ஹர ஹர சிவ சிவமோ ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவமோ. அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும், ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வாயீஸ்வரனே, அன்பே அருணாச்சல சிவனே. கானகமே விடும் மாந்தனை பாசமாய் கலமதில் பிடித்தவனே, மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய், மானிடர் யாரையும் மான் என ஏற்பாய், மலையென எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே. பொன் என பாம்பணி மாலையை அணியும் கிருபாகரனே, பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை, பாலூரும் எங்கள் பக்தி பிரவாகத்தை அணிவாய் அவசியமே எங்கள் அருணாச்சல சிவமே. நந்தியேஸ்வருக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டும்.
அதுக்காக என்ன பண்ணாருன்னா இந்த சந்தியா காலம் என்ற காலத்திலே பிரதோஷ காலம்னா என்னன்னா 5:30 மணிலேருந்து மலேசியா நேரத்துக்கு 7 மணி வர நேரம் தான் பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபட்ட திரையோதசி திதி, அந்த திதியை நீக்கி அவர் வழிபட்டாக நமக்கு இருக்கிற சிக்கல்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். சில விஷயங்கள்லாம் நம்மளால் தீர்வு பெற முடியாது. வருஷக்கணக்கில் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு யாருன்னாக்க சிவபெருமான்கிட்ட இந்த பிரதோஷ காலத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணி சிவபுராணம் எஜுர்வேதம் வேதங்கள் இதெல்லாம் காலால கேட்டாலே உங்களுக்கு எல்லா பாவங்களும் உங்களுக்கு அதாவது சிக்கலான நமக்குள்ள பிரச்சனைகள்லாம் தீர்வு. நிறைய பேருக்கு இந்த சிவபெருமானை தீர்வு வச்சுருக்காங்க. நாங்கள் 2006 இந்த பிரதோஷத்தை விடாமல் செஞ்சிருக்கோம். கோவிட் காலத்தில் விட சாயந்தரம் 10 பேர் வச்சு செஞ்சுருக்கோங்க பிரதோஷ பூஜை. அந்த அளவுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி இங்கே ஒரு சாங்கியமான இடம் உள்ள வந்தவங்க நமக்கு வைப்ரேஷன் தெரியாது. நந்திகேஸ்வரர் கிட்ட அந்த தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா இது குன்றின் மேலே இருக்கு. எல்லா சிவமான பெரும்பாலும் கீழே தான் இருக்கும். இது வந்து சின்ன குன்று மேலே இதை அமைச்சிருக்காங்க. அந்த கோவிலை எல்லாருக்கும் மேலே 10 மணி உலக பெருவிழா 10 மணி இருக்கு. இந்த கேத்திரத்திலே ஒரு சிவபெருமானை வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த வட்டத்திலே சிவனுடைய ஆலயம் கிடையாது. சத்தியகேஸ்வரர் முறையான ஆலயமே அது வந்து இங்கே வந்து ஏற்கனவே வந்து 1996 மீனாட்சி ஆலயம் பூஜை செய்யப்பட்டது. அதன் பிறகு 2006 கும்பாபிஷேகம் பற்றி இன்று வரை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த பிரதோஷ காலத்தில் பிரார்த்தனை பண்ணி உங்களால் முடிஞ்ச வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். பிரார்த்தனை பண்ணுறது எவ்வளோ முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக இப்பொழுது திருவெம்பாவை நடந்து முடியும். ஒரு நாளும் இந்த பாட்டெல்லாம் முத்துக்குமார் ஐயா ஒரு நாளும் மாணிக்க வாசல் வச்சு சிறப்பு பூஜைலாம் காலையில் பண்ணி பாடினார். அதுக்கு பூர்த்தியாக 13ஆம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி திதியோட வருகின்ற திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. கேள்விப்படுவாங்க, கேனடாலாம் போட்டுருவாங்க. ஆருத்ரா தரிசனம்னா என்னன்னாக்க திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவபெருமானுடைய அவதரித்த நட்சத்திரம். சிவபெருமானுக்கு ஒரு நட்சத்திரம். இன்னைக்கு பௌர்ணமி திதி, இது ரெண்டு சேர்ந்து தான் ஆருத்ரா தரிசனம். இந்த ஆருத்ரா தரிசனம் சிவகடத்திலே ரொம்ப சிறப்பாக செய்யணும். 14 நிமிஷமாக செய்யப்பட்டு ரொம்ப கோலாகலமாக செய்யப்பட்டு என்னென்ன சைவத்துக்கு ஒரு ஆதாரமான க்ஷேத்திரம் வந்து சிவகடம். அதனால எல்லா சிவாலயங்களையும் அடிப்படையே திங்கட்கிழமை அன்னைக்கு நாடக விடுதலை சிறப்பு பதார்த்த பிரசாதம் அதை அன்றைக்கி தேவதை பண்ணி 7 விதமான காய்கறிகள்லாம் கூட்டுகளை செஞ்சு செய்வாங்க. கறிக்கு ஒரே கூட்டுலாம் செஞ்சு அதெல்லாம் விசேஷமானது. அது பிடித்தமானதுன்னு சொல்லுவாங்க சிவபெருமான். அதை நேரடிக்கு பண்ணி எல்லாரும் நாங்கள் கொடுக்க போகிறோம். நேரம் கிடைக்கிற திங்கட்கிழமை மேலே நான் கேட்டு இருந்தாலும் தயாரிக்கிறோம். காலையில் ஒரு 6-7 மணிக்கெலாம் முடிஞ்சிருக்கோம். வேலை வந்து சாமி தரிசனம் பண்ணி ஆருத்ரா தரிசனம் பண்ணி சிவபெருமானை தரிசனம் பண்ணுவது விசேஷமானது. எல்லாம் இல்லை இறைவன் விழா தைப்பூசம் இருந்தாலும் எங்களுக்கு கோயில் அதிகமான வேலை இருந்தாலும் இந்த விழா காலங்கள்லாம் அந்த விழாமல் தொடர்ந்து சேர்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய ஆதரவு நம்ம பார்வதி பதையே